ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. நீங்க இப்ப பார்க்க போற பதிவு அரசு வேலை தந்த ராகு தசை. ஜோதிடத்துல ஒரு வாரத்தில் எந்த பதிலும் இல்லை. ராகு இருள் கிரகம், சூரியன் ஒளி கிரகம். அரசு வேலைன்னா சூரியன் தான் முதன்மை. அப்ப ராகு சூரியனுக்கு ஆகாதவர் உடனே அரசு வேலை கிடைக்காது அப்படின்னு கூடாது. அப்ப எப்படி பலன்களை பார்க்கணும்? காம்பினேஷன் அனைத்து பாவங்களையும் அனைத்து கிரகங்களையும் தொடர்புகளை வச்சு நம்ம பார்க்கணும். எனது மேன்மைமிக்க பேராசான் குருஜி ஐயா அவர்களுடைய சுபத்துவ கிரக பாவம்ன ராசி சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாட்டில் தான் ஜாதக பலனையும் இருக்கு. இது வரைக்கும் என்கிட்ட பார்க்கக்கூடிய உள்ள நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளி மாநிலத்தில் உள்ளவங்க எல்லாமே அறிவார்கள். ஒரு தரம் பார்த்து அடுத்தடுத்து பார்ப்பாங்க. பலன்கள் எதுல இருக்குது? கிரக சுபத்துவ பாவத்துவ இதெல்லாம் இருக்கு தொடர்புகள். ஒரு கிரகம் பார்க்கறதுனால டிகிரி விலை இருந்துச்சுன்னா பார்வை இல்லை. அதே மாதிரி கெடுதல் கிரகம் டிகிரி விலையை பார்த்தா கெடுதலும் இல்லை. இப்படி புரிஞ்சுக்கணும். பாகையில தான் பலன் இருக்கு, சாரத்துல இல்லை. இந்த பதிவை பார்க்கும் பொழுது, அதாவது அரசு வேலை தந்த ராகு தசை, இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல கல்வி, வேலை வாய்ப்புகள், உயர்கல்வி, வெளிநாட்டு பயணம், திருமணம், எவ்வளவு சம்பாதிப்பார், அவர் ஜாதகம் எப்படி இருக்கு, சத்தா இருக்கா, கடைசி வரைக்கும் பிறந்தது முதல் இறுதி காலம் வரைக்கும் சுகமா இருப்பாரா தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வீடியோக்கள் நிறைய இருக்குது. கிரக சுபத்துவ பாவத்துவ சூட்சும அடிப்படையில, கோட்பாட்டின் அடிப்படையில வீடியோக்கள் 1200க்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்களுக்கு பார்த்து பயன்பெறுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்தடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு பலனாக இருந்தாலும் உங்க ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணுமா, வயசுக்கு தகுந்தவாறு உங்க ஜாதகம், உங்க பிள்ளை ஜாதகம், உங்க பேர ஜாதகம் தெரிஞ்சுக்கணுமா, திரைத்துறைக்கூடிய இந்த 90 80 57 13 70 இப்படிங்கிற ஜிபே நம்பர் தான், வாட்ஸ்அப் நம்பர் தான். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல தொடர்பு ஆன்லைன்ல கிரக விளக்கத்தோட பலன்களை கேட்டுக்கொள்ளுங்கள். அடுத்தடுத்து ரொம்ப நுணுக்கமான வீடியோக்களை தர இருக்கேன். இப்ப 12 வருஷம் குருப்பெயர்ச்சி வரப்போகுது. ஜூன் 2ஆம் தேதி 12 வருஷம் தான் குரு மாறுறாரு. சுபத்துவ அமைப்புல 12 வருஷத்துக்கு ஒரு கடகத்துக்கு வருவாரு. சென்ற காலங்களில் கூட கொஞ்சம் ஒளி பங்கப்பட்டிருக்கும். இப்ப தனித்து சனி செவ்வாய் பார்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்லவர் கெட்டவர், சந்திரனுக்கு நண்பர், இந்த உறவு முறைகள் தான் பலன் இருக்கு. சனி முழு பாவகிரகம், அதை பார்த்தா ஒளியை குறைச்சு போடுவார். சரியா? அதெல்லாம் இப்ப இல்லை. அந்த குரு பயிற்சி பலன்களை விரிவாக வெகு விரைவில் உங்களுக்கு 12 ராசிகளுக்கு தெளிவா தாரேன். 12 ராசியில எந்த லக்னத்தில் நீங்க பிறந்திருந்தாலும் உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்ப பதிவுல போவோம். கிரக பாவ சுபத்துவ பாவத்துவ பலன் இருக்கு, இதுல மாற்று கருத்து இல்லை. அரசு வேலையை தந்த ராகு தசை. ராகு இருள் கிரகம் சொல்லிட்டேன். சனி முழு பாவ கிரகம், அது இருள் தான். ராகு இருள் தான். ஆனா சுபர் பார்த்த சனி செய்யறதை காட்டிலும், ஒரு சுபர் பார்த்தாலும் சரி, 2 சுபர் பார்த்தாலும் சரி, 3 சுபர் பார்த்தாலும் சரி, அந்த சனி தசை அந்த சுபருடைய தன்மையத்தை பிரதிபலிக்கும். கெடுதல் செய்யாம இருந்தாலும் சனி போதுங்க. அப்படி பார்க்கணும். ஒரு ஜாதகத்துல சனி செவ்வாய் முடிச்சுக்கிட்டு கூடாது. முடிச்சுக்கிட்டு என்ன, இயல்பாக கடினம் அவருடைய குணத்தை பிரதிபலிக்க கூடாது. ராகு அப்படி இல்லை. சுபருடைய பார்வை பெற்றா பல மடங்கு அந்த சுபர மாதிரி பல மடங்கு அசுர கிரகம் செஞ்சுட்டு போயிடும். வாழ்நாள்ல சிறப்பான காலதசை பருவத்துல வந்துச்சுன்னா அந்த அவருக்கு தேவையான விஷயம் அனைத்தையுமே கொடுத்துட்டு போயிடும். அதுக்கு பின்னாடி அவர் தக்க வச்சுக்கிறாங்கிறது அவருடைய லக்கணமும் அடுத்தடுத்து வரக்கூடிய தசாபுத்தியும் கிரக அமைப்புகளை வச்சு நம்ம சொல்லணும். இப்ப இதுக்கு இந்த விளக்கத்தை பார்ப்போமுங்க. இப்ப பாத்தீங்கன்னா லக்கணம் விருச்சியமா போட்டிருக்கேன். முதல்ல அரசு வேலைன்னா அரசு வேலைன்னா எப்படி, இவர் பலமா இருக்கணும். சரியா? 5ஆம் இடம் 9ஆம் இடம் அது வேற. அரசு வேலையில தரமா இருக்கிறது அது வேற. உயர்வு, பதவி உயர்வு, அடுத்தடுத்து போறது அப்படிங்கிற அமைப்பு வேற. லக்கணம் சரியா இருக்கணும். சரி, லக்கணத்தை பார்க்காட்டாலும் லக்கணாதிபதி ஒளியோட சேர்ந்திருக்கணும், குரு தொடர்பு இருக்கணும். 10ஆம் இடம் வேலை, 6ஆம் இடமும் வேலை. சூரியன் அரசாங்கம், வேலை எல்லா வேலை தான். சூரியன் அரசாங்கம், சூரியன் அதிக சுபத்துவமா இருக்கணும். இருந்து அது சம்பந்தப்பட்ட ராகு அங்கே இருந்து தசையும் வந்துச்சுன்னா கண்டிப்பா வேலை செய்யும். இப்ப பாருங்க, லக்கணம் விருச்சியம் போட்டிருக்கேன். இதுக்கு சனியோ செவ்வாய் 8ஆம் பார்வையா பாக்குறாரு, ஒளியத்தான் பாக்குறாரு. சந்திரன் வளர்பிறை சந்திரனோட அமாவாசை இல்ல, வளர்பிறை சந்திரனோடு செவ்வாய் சேர்ந்து மங்களம் சந்திரமங்கலம். இங்கே குருவும் பார்க்கறது குருமங்கலம். இப்ப 2 யோகமும் இந்த ஜாதகருக்கு இருக்கு. 6ஆம் இடத்திலேயே இருக்குது. வேலை சிந்தனை இவருக்கு இருக்கும்.
அந்த சிந்தனை வெற்றி பெற அமைப்பும் இருக்கும். லக்கண வலு 10ஆம் இடத்துல நான் சொன்னேன். 10ஆம் இடத்துல சூரியன் அமாவாசை இல்லை, ரொம்பவும் தேய்வரை இல்லை. சூரியன் கூட சுக்கிரன் ஒளி கொடுக்கிறாரு, புதன் ஒளி கொடுக்கிறாரு. சுக்கிரன் புதன் நண்பர்கள், சூரியனும் புதன் நண்பர்கள். இங்க எரிச்சல் மனநிலை இல்லை. அந்த இடத்துல இருக்கிற ராகுதசை இந்த அரசு வேலையை கன்ஃபார்மா தரும், உறுதியா தரும், உயர்வை தரும். இப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கிறணும். சரி, ராகுதசை வரணுமே, எப்படி பாக்குறது? மேசராசி, அங்க என்ன இருக்குது? அசுபதி, பரணி, கார்த்திகை. சரியா? பரணியில வந்திருந்தா கூட ராகுதசை கொஞ்சம் மத்திய வயசுல வரும். கார்த்திகையில பிறந்திருக்காரு வச்சுக்கோங்க, சூரிய தசை வரும். சூரியன் சந்திர செவ்வாய் படிப்பு சம்பந்தப்பட்டு அந்த சூரியனுடைய தசா இருப்பை பொறுத்து ராகு தசை பருவத்துல வரும். சரி, கல்வி ஸ்தானம் 4ஆம் இடத்துல கேது இருக்கு. இந்த ஒளியத்தை எடுத்து செய்வார். சனியுடைய தொடர்போ செவ்வாயுடைய தொடர்போ கேதுக்கு இல்லை. சரியா? அப்ப சனியாக செயல்படுவார்னாலுமே சனி வந்து சுபத்துவமா போட்டிருக்கேன். இங்க 3ஆம் பார்வையை பார்க்கிறாருன்னா பெரிய கெடுதல் இருக்காது. 3ஆம் பார்வையா டிகிரி, ஒரு யோகமான ஜாதகத்துல டிகிரி விலகி இருக்கும். சனியுடைய பார்வை டிகிரி விலகி இருக்கும். அப்படியே பார்த்துக்கலாம் கிரக தொடர்புகள். இப்ப ராகு தசை கண்டிப்பா வரும். அரசு வேலை உறுதின்னு கண்டிப்பா சொல்லிடலாம். இல்ல மாற்று கருத்தே இல்லை. ராகு கேதுக்கள் கெட்ட கிரகத்தினுடைய பலனை செஞ்சா பல மடங்கு கெடுதலையும், யோகமான கிரகங்களுடைய தொடர்பை பெற்றால் யோகத்தை, மிகுந்த யோகத்தையும் தருவாருன்னு புரிஞ்சுக்கணும். ராகு தசை இதாங்க, அற்புதமான ராகு. புரிஞ்சுக்கிட்டா சுபத்துவமான ராகு. எந்த பலனாக இருந்தாலும் கிரக பாவ சுபத்துவ சூழ்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டா நல்ல பலன் சொல்ல முடியும். நமக்கே பார்க்க முடியும், நம்ம சொல்ற பலன் கேட்கறவங்க நல்ல பலன் சொல்ல முடியும், பேரும் புகழும் அடைய முடியும். இதுதாங்க ராகுடைய மகத்துவம். இன்னும் நிறைய வீடியோக்கள் தயாரிக்கேன். மேச லக்கணத்துக்கு ராகு என்ன செய்யும், ரிஷப லக்கணத்துக்கு ராகு என்ன செய்யும், மிதுன லக்கணத்துக்கு 12 லக்கணத்துக்கு எந்தெந்த அமைப்புல இருந்தால் போடக்கூடிய அமைப்புல ராகு திசையில ராகு திசை பலன்களை கேட்டுக்கிறேங்க. மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு பலன் ஜாதக பலன் தேவைன்னா இந்த வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்க. சிறப்பு திருமண பலன்களை சிறப்பாக கேட்டுக்கிறீங்க. கிரக வழக்கத்தோடு திருமணம் பொறுத்த பார்த்தீங்கன்னா திருமணத்தின் தரத்தோட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். குடும்ப ஜாதகத்தில் பார்த்தா மிக மேன்மையாக பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு பையன் ஜாதகத்தை பார்ப்போம், இன்னும் ஒரு மாதம் அப்பா ஜாதகத்தை பார்ப்போம், ஒரு வருஷம் சேர்ந்து அம்மா ஜாதகத்தை பார்ப்போம், பிரயோஜனம் இல்லை. ஒரே நேரத்தில் அப்படியே குடும்பம் ஒரு அமைப்புல பார்த்தா பலன்களை தெளிவாக எடுக்கலாங்க. அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.